வணக்கம் மக்களே! இன்னைக்கும் நம்ம மார்க்கெட்ல பெருசா சொல்லிக்கும்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஒரு கன்சாலிடேஷன் தான் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி 2லயும் ஏற்பட்டுட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 35 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே கூட. ஸோ இந்த எக்ஸ்பைரி டேல ஏதாச்சும் ஒரு வொலடைல் காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இன்னைக்கு ஒரு வொலடைல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. பெரிய ஒரு வொலடைல் இல்ல. சின்ன ஒரு வொலடைல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி 50ல ஏற்பட்டிருக்கிறது நம்மளால கிளீனா வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு பல அப்டேட்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் டீல் பற்றியான அப்டேட் தான். ஸோ இன்னும் 48 மணி நேரத்துல இந்தியா யுஎஸ்க்கான இன்டீரியம் ட்ரேட் டீல் வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ வந்து தான் ஆகணும். ஜூலை 9 தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டா இருக்கு. ஸோ அதுக்குள்ள முடிவுக்கு வந்துருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இப்போ நேத்து ஒரு டேட்டா வந்திருந்தது. ஸோ வியட்நாமுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு டாரிஃபை வந்து போட்டிருந்தாங்க. புது டாரிஃபை. ஸோ அது இன்னும் வந்து கம்ப்ளீட்டா பார்க்கல. அதனால என்ன சாதக பாதகம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நமக்கு மேபி ஏதாவது ஒரு பாசிட்டிவா வந்ததுன்னா நம்ம மார்க்கெட் அடுத்த கட்ட ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். மேபி எங்கேயாச்சும் ஒரு நெகட்டிவாக வந்ததுன்னா ஸோ ஒரு இம்பாக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரேட் டீல் நடக்கட்டும், இதோட டீட்டெயில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பற்றி. ஸோ அடுத்தது ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புது சப்சிடரியாக உருவாக்கியிருக்காங்க. எதுக்குன்னா ஸோ இந்த கன்சியூமர் பிஸ்னஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த சப்சிடரிக்குள்ளே வந்து போட்டு தனி என்டிட்டியாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ எதுக்கு பண்ணுறாங்க, எதுக்கான இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கூடிய விரைவில் ரிலையன்ஸோட இந்த ரீட்டைல் கன்சியூமரோட ஐபிஓ வந்து வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு திரும்ப இருக்கு. ஸோ இந்த ஐபிஓவை முன்னிட்டு தான் இந்த ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கிறதாவும் ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ இந்த ரிலையன்ஸோட ஐபிஓ வரும் அப்படிங்கிற அந்த ரீட்டைல் அதுக்கப்புறம் ஜியோ ரெண்டோட ஐபிஓவும் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ கூடிய விரைவில் நம்ம ரிலையன்ஸ் கிட்ட இருந்து இந்த ஐபிஓவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். மேபி வந்ததுன்னா அதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் தான். பட் ஐபிஓவாக கொடுக்காம ஜியோ ஃபினான்ஸை எப்படி வந்து பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் இதில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய வேற இன்வெஸ்டர்ஸ் வந்து ஓஎஃப்எஸ் மூலிமா விற்பாங்க. அதனால தான் இந்த ஐபிஓவே பெரும்பாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது பயோகான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ பயோகானோட டெனிசுமோப் இந்த ட்ரக்கு போன் ட்ரக்குக்கான ஒரு அப்ரூவல் பார்த்தீங்கன்னா யூரோப் கமிஷன் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இது பயோகானுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதே மாதிரி ஆரோ ஃபார்மாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் வந்து இந்த யூரோப்பியன் கமிஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. இந்த ரெண்டு கம்பெனிஸ்க்கும் இது ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது. அடுத்தது நேற்று டாக்டர் ரெட்டிக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு தான் கண்ணில் பட்டது. இன்னைக்கு டாக்டர் ரெட்டி ஒரு 1% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பட் நேற்று கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை வந்து டாக்டர் ரெட்டி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ என்ன காரணம்னு பார்க்கும்போது எஃப்ஐ 26ல் யூஎஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ளைனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா யூஎஸில் வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் சேல்ஸ் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறதாகவும் காஸ்ட் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் குளோபல் எக்ஸ்பான்ஷன் இதெல்லாம் பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பைப்லைனில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக குளோபலாக வந்து லான்ச் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பெரும்பாலான ரெவன்யூ கிட்டத்தட்ட 45% ரெவன்யூ பார்த்தீங்கன்னா யூஎஸை நம்பி தான் டாக்டர் ரெட்டிக்கு இருக்குது. ஸோ அங்கேயும் பண்ணுவாங்க. மற்ற குளோபலாக மற்ற இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில் டாக்டர் ரெட்டி இருக்காங்க. ஸோ எப்படி இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வருதுங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது. என்ன ரீசன்னு பார்க்கும்போது இவங்களுடைய Q1 பிஸ்னஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜை இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ மோசமாக ஏதாவது டிக்ளைண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் அப்படியெல்லாம் வந்து கொடுக்கல. ஸோ டெபாசிட் பார்க்கும்போது 10%க்கு மேலே க்ரோ ஆயிருக்கு. அட்வான்சஸ் ஒரு 9%க்கு மேலே க்ரோ ஆயிருக்கு. பட் இது வந்து ப்ரோக்கரேஜை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இறக்கியிருக்காங்க. ஸோ மோசமான பர்ஃபார்மன்ஸில் எப்பவும் போல் ஒரு நார்மலான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் பிஎன்பி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை. இன்றைக்கி பிஎஸ்யூ வங்கி பங்குகள் எதுவுமே அந்தளவுக்கு சொல்லிக்கும்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணலை. மோஸ்ட்டாக எல்லா பங்குகளும் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் இன்றைக்கி டேயில் கொடுத்துட்ருக்கு. ஸோ அடித்து இறக்குனாங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு தான். இறக்குவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது டாடா பவர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாடா பவர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. டாடா பவருக்கும் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு மைனிங் கம்பெனிக்கும் வந்து இந்த கிளேரோஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கும்
ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கிளீரோஸுக்கு சாதகமாக அது வந்திருக்கு. இதன் காரணமாக கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு $490 மில்லியன் வட்டியோட சேர்த்து இந்த நிறுவனத்துக்கு டாடா பவர் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டாடா பவருக்கு இன்னைக்கு நெகட்டிவ் நியூஸாக ஆக்ட் ஆகி இன்னைக்கு ஒரு 2% வரைக்கான ஒரு இறக்கத்தை டாடா பவர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கிளியரோஸ் எதனால் கேஸ் போட்டாங்கன்னா ஸோ சில கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயமெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாடா பவர் வந்து மீறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேஸை போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கு. இது டாடா பவருக்கு ஒரு நெகட்டிவ் செய்தியாக மாறி இருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கை காசு தான் போகுது. திரும்ப மேபி மேலே ஏதாச்சும் அப்பீல் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டிமார்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 3% இறங்கியிருந்தது. பட் இப்போ கரண்ட்டாக ஒரு 1% வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு. என்ன ரீசன்னு பார்க்கும்போது இவங்களுடைய Q1 அப்டேட் வந்திருந்தது. ஸோ இந்த Q1 அப்டேட் மோசமானு கேட்டால் இல்லை. 16% ரெவன்யூ க்ரோத்தை வந்து இவங்க வந்து காட்டியிருக்காங்க. பட் இருந்தும் கூட டிமார்ட்டை இன்னைக்கு டேல பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போது என்ன அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு $4,260 வரைக்கும் இந்த பங்கு கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி செல் டார்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிமார்ட்டோட ட்ரெண்டை நீங்கள் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 4,200 இல்லை 4,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை என்றைக்கெல்லாம் வந்து ரீச் பண்ணுதோ அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ திரும்ப மேபி அந்த லெவலுக்கு வருதாங்கிறத பார்ப்போம். அது ஒரு க்ரூஷியலான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. மேபி அந்த சப்போர்ட் லெவலை வந்து ஹிட் பண்ணுச்சுன்னா ஸோ அப்போ ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தேடலில் நம்ம இறங்குவோம். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிஸில் அவங்களுடைய எக்ஸ்போஷரை வந்து கூட்டியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. 32% பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து கூட்டியிருக்காங்க. 2.25 லட்சம் கோடி வந்து உள்ளே போட்டிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிஸில் பண்ணியிருக்காங்க. அதுவும் மேலே பண்ணது. இப்போ ஜூலை வந்திருக்கு. ஸோ இப்போ தான் நமக்கு இந்த டேட்டா கிடைக்குது. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இருக்கக்கூடிய இந்த என்பிஎஃப்சி பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. அதாவது ஓரளவு நல்ல குவாலிட்டியாக ஆல்ரெடி ஓவர் வேல்யூட்டாக இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாம் மேலும் மேலும் ஓவர் வேல்யூட் பொசிஷனுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் இவங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். மேபி இப்போ சத்தம் இல்லாமல் மற்றவங்க தலையில் கட்டிட்டு கீழே இறங்குறாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு இன்னும் வெளிவராத ஒரு விஷயமா இருக்குது. இதனால தான் நம்ம பொறுமையாக வந்து இருக்கோம். ஸோ எந்த இடத்துல ஒரு அட்ராக்டிவான ஒரு லெவல் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இது ஏறிட்டே இருக்குது அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுனா ஆபத்து நிச்சயம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நேற்று ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ ஏதோ பிஸ்டன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, எனக்கு அந்த கம்பெனி பேர் கூட முழுசாக வந்து தெரில, மறந்துட்டேன் நான் அந்த கம்பெனி நேமு. அதோட மார்க்கெட் கேப் பார்க்கும்போது வெறும் 300 கோடி கிட்ட தான் இருக்குது. அந்த பங்கு ஒரு $10 100 வரைக்கும் ஏறிட்டு இப்போ ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நான் பெருசாக வந்து முதலீடு பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வியை வந்து வச்சுருந்தார். ஸோ அங்கெல்லாம் போய் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஸோ அந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சதுன்னா இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஸோ தெரியாத கம்பெனியில் போய் எந்த நம்பிக்கையில் நம்மளால் முதலீடு பண்ண முடியும் இந்த மாதிரியான சின்ன கம்பெனிலங்கிற கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஸோ நான் டெஃபினட்டாக அந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி சக்தி ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நமக்கு தெரிஞ்ச கம்பெனி, மோஸ்ட்டாக கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து தெரியும். ஸோ அதனால் சரின்ட்டு அந்த கம்பெனியில் போட்டால் நல்ல ஒரு ரிட்டர்னும் வந்து கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதில் முதலீடு பண்ணுறதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணலாமே தவிர ஸோ கண்ட ஸ்டாக்கில் போய் முதலீடு பண்ணணும்னா ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். அடுத்தது தீபக் நைட்ரைட் பற்றி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு நண்பர் இல்லை, பல பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போது இந்த கெமிக்கல் பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. எஸ்ஆர்எஃப் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஃபைன் ஆர்கானிக் இன்னும் பல கெமிக்கல் கம்பெனிஸும் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு. பட் இந்த நிலமையில் ஒரு டைமில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த இந்த தீபக் நைட்ரைட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு. $3,000 ஒரு $2,000 கிட்ட வந்து இறங்கியிருக்கு. ஒரு ₹1,000 குறைஞ்சிருக்கு. பட் இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ரொம்ப சிறப்பாக இல்லை, வீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. பட் டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல சப்போர்ட் கிட்ட தான் இந்த தீபக் நைட்ரைட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் நான் வந்து இப்போதைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு இந்த பங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ட்டு. எனக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது. பட் இந்த பங்கு எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் வைஸில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பட் இருந்தாலும் நான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, அதனால் நான் வந்து தொடலை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 4 பங்கில் ஒரு பொசிஷன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு அவசரப்பட முடியாது. இன்னும் சில பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் ஆப்பர்ச்சுனிட்டிய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு சரியா படாத ஒரு காரணத்தினால நான் இதில கை வைக்க மாட்டேன். ஸோ மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சில பங்குகள்ல வாய்ப்பு வந்ததுன்னா, அதில வந்து நான் பணத்த போடணும். அதுக்காக கொஞ்சம் வந்து நான் பொறுமையா காத்துட்டு இருக்கேன். ஸோ மேபி வந்ததுன்னா அந்த டைம்ல அந்த அப்டேட் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.